ரைட். ஓகே. அப்ப இந்த நிலத்திலிருந்து அதே மாதிரி நீர்ப்பரப்புகள்ல இருந்து நீர் வந்து ஆவியாகும். அதே மாதிரி தாவரங்களுக்கு கூடிய நீர் வந்து ஆவியாக இழக்கப்படுறது நம்ம சொல்றது ஆவியிருப்புன்னு சொல்லி ஏன்னா ரைட். அப்ப இப்படி பாருங்க இந்த பிக்சரை பாருங்க எல்லாரும். இந்த பிக்சரை பாருங்க. ரைட். அப்ப இது வந்து கடல் பிரதேசம். அப்ப இங்க இருந்து நீர் வந்து என்ன செய்யுது? கடல்ல இருந்து நீர் இழக்கப்படுறதுக்கு நம்ம சொல்லுவோம் ஆவியாதல் என்று சொல்லுவோம். இதுக்கு நம்ம சொல்ற பேர் ஆவியாதல். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து தாவரத்திலிருந்து நீர் வந்து இழக்கப்படுது பாருங்க. தாவரங்கள்ல இருந்து நீர் இழக்கப்படுது. அப்ப இதுக்கு சொல்ற பேர் நம்ம ஆவி ஈர்ப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா ரைட். அப்ப இப்படி ஆவியாதல் மூலமாகவும் ஆவியீர்ப்பு மூலமாகவும் வளிமண்டலத்துக்கு போற நீர் என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப நமக்கு தெரியும் நிலத்திலிருந்து மேல் நோக்கி போக போக பிள்ளைகள் வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டு போகும். ஞாபகத்தை வச்சுக்கோங்க நல்லா. நம்ம பின்னாலே இருக்குது. நிலமட்டத்திலிருந்து மேல் நோக்கி போக 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 என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள் வெப்பநிலை வந்துட்டு குறைஞ்சு கொண்டு போகும். சரியா? அப்ப இதை வெப்ப அளவு வீதம் எல்லாம் சொல்லுவாங்க. ரைட். ஓகே. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்ல. இப்ப நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டியது நிலமட்டத்திலிருந்து மேல் நோக்கி போக போக வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகும். இப்படி வெப்பநிலை குறைஞ்சிட்டு போறதால இப்ப சாதாரணமா நம்ம தரையிலிருந்து அல்லது தாவரத்திலிருந்து ஆவியாதல் ஆவியின் மூலமாக வெளியேறக்கூடிய நீர் என்ன அது வந்து வாயுவாகத்தான் வெளியேறும். இப்ப நீர்ல இருந்து நீர் பரப்புகள்ல இருந்து இப்ப கடல், ஆறு, குளம், குட்டைகள் அதே மாதிரி நிலத்திலிருந்து நீர் வந்து ஆவியாகத்தான் போகும். அப்படி ஆவியாக போற நீர் இப்ப நான் சொன்னேன் நிலத்திலிருந்து மேல் நோக்கி போக வெப்பநிலை குறையும். அப்ப நிலத்திலிருந்து அது ஆவியாகி மேல போக போக வெப்பநிலை குறையறதால ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்னு சொன்னா குளிர்ச்சி அடைந்து திரவமாக மாறும். அப்ப அப்படி மாறி என்ன செய்யும்னு சொன்னால் முகில்களாக மாற்றம் அடையும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? வளிமண்டலத்துல வந்து பிள்ளைகள் தூசு துணிக்கை எல்லாம் இருக்கும். சரிதானே? இந்த தூசு துணிக்கைகளும் முகில்கள் உருவாகிறதுக்கு தேவை. ஞாபகத்தை வச்சுக்கணும். இதை பத்தி நம்ம சிலபஸ்ல இல்லை உங்களுக்கு. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வளிமண்டலத்துல தூசு துணிக்கை எல்லாம் இருக்கும். நீங்க ஓலவல் கிரேட் 10 9 எல்லாம் படிச்சு நினைக்கிறேன். ரைட்டா? இப்ப வளிமண்டலத்துல வந்து பிள்ளைகள் எப்படி வாயுக்கள் இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி தூசு துணிக்கைகளும் இருக்கும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு துணிக்கைகள் மழை அதாவது வளிமண்டலத்தை போற நீர் முகில்களாக மாறுறதுக்கு உதவும். முகில்களாக நீர் துளிகளாக மாறுறதுக்கு வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய தூசு துணிக்கைகள் வந்து பிள்ளைகள் உதவி செய்யும். அது எப்படி இருந்தாலும் நமக்கு இங்க விரிவா தேவையில்லை. ஆகவே அப்ப இப்படியான செயற்பாடுகள் என்ன செய்ய போகுது? ஆவியாதல் அதே மாதிரி ஆவிர்ப்பு மூலமாக போன நீர் அங்க வந்து முகில்களாக மாறி அதுல இருந்து ஒடுங்கி மழையை என்ன செய்யும்? அது மழையாகவோ அல்லது பனியாகவோ வேற வேற வடிவில் என்ன செய்யும்? நம்முடைய பூமிக்கு கிடைக்கும். இப்ப மழை மூலமாக கிடைக்கக்கூடிய நீர் என்ன செய்யும்னு சொன்னா இப்ப ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய நீர் நிலத்துக்கு மேலால ஓடும். என்ன நிலத்துக்கு மேலால ஓடி கடைசியாக ஆறு, குளம், கடலை போய் சென்றடையும். இப்படி நீர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கடைசியாக ஒரு நீர்நிலையை போய் சென்றடைதுன்னு சொன்னா இதற்கு சொல்லுவாங்க ஓடி வழிதல் என்று சொல்லுவாங்க. இதற்கு சொல்ற பிள்ளைகள் ஓடி வழிதல் என்று சொல்லி. சரியா? அதே மாதிரி கவனிங்க. இப்படி நிலத்துக்கு மேல தேங்குற நீர் இப்ப உதாரணத்துக்கு இப்ப காலையில இரவு மழை பெய்யுதுன்னு வைங்களேன். இரவு வந்து மழை பெய்யுது. காலையில நீங்களையும் பாக்குறீர்கள் உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்காது. அப்ப அந்த தண்ணி எங்க போன? அந்த தண்ணி எங்க போனேன்னு சொன்னா நிலத்துக்குள்ள என்ன செஞ்சிரும்னு சொன்னா பிள்ளைகள் ஊடு வடிஞ்சோ அல்லது ஆழ ஊடு வடிஞ்சோ நிலத்துக்குள்ள போயிடும். சரியா? அப்ப இந்த ஊடு வடிதல் ஆழ ஊடு வடிதல் என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பின்னால பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப இப்படி நிலத்துக்குள்ள போற நீர் வந்து இப்ப ஊடுபாடுதல் மூலமாக இப்படி இதெல்லாம் நிலத்துக்குள்ள போற நீர் என்ன செய்யணும்னு சொன்னா தாவரம் அந்த நீரை பெறுதுன்னு வைங்களேன். சில நேரங்கள்ல நிலத்துக்குள்ள போற நீரை தாவரம் பெறுதுன்னு சொன்னா இப்ப தாவரத்துல அந்த நீர் போகும். திருப்பி அந்த தாவரத்துல நீர் வந்து ஆவிர் மூலமாக இழக்கப்படும். திருப்பி அவர் வளிமண்டலத்துக்கு போவார். திருப்பி மழை பொழிஞ்சு திருப்பி வருவார். திருப்பி வளிமண்டலத்துக்கு பாருங்க ஒரு சுழற்சியாக அந்த செயற்பாடு நடக்கும். அதே மாதிரி இன்னும் நீர் இப்ப ஓடி வடிதல் மூலமாக போற நீர் இப்ப கடலுக்கோ குளம் குட்டைகளுக்கோ போய் சேரும். அதே மாதிரி நிலத்துக்குள்ள நல்ல நிலத்துக்குள்ள ஆழமா போற நீர் நிலத்தில் நீரோட போய் சேரும். அப்ப அது கடைசியாக ஏதாவது ஒரு சமுத்திர பரப்பு நீர் நிலையை அடைஞ்சு செய்யும். அது திருப்பி மீண்டும் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். திருப்பி ஒடுங்கி முகிலா மாறி திருப்பி மழை வீழ்ச்சி படி வீழ்ச்சி மூலமாக திருப்பி பூமிக்கு வரும். திருப்பி ஏதோ ஒரு ஆவியார் மூலமாக திருப்பி வாழ்ந்து போகும். திருப்பி பூமிக்கு வரும். பாருங்க இப்படி ஒரு சுழற்சியாக அந்த செயற்பாடு நடக்குது. அந்த செயற்பாடு இப்படி ஒரு சுழற்சியாக நடக்கிறதால நம்ம அதுக்கு சொல்லுவோம் நீர்வட்டம் என்று சொல்லுவோம்.
அப்ப நீங்க நீர்வட்டம் என்று சொல் நீங்க ஓலவலுக்கு முந்திதான் படிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம ஏலவலை பொறுத்த வரைக்கும், குறிப்பா நம்மளோட பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சொல்றது நீர்ச்சகடம். இந்த நீர்வட்டத்துக்கு சொல்றது நீர்ச்சகடம். சரிதானே? ரைட். அப்ப இதெல்லாம் மிக மிக முக்கியமான பகுதி பார்த்தது. சரியா? நல்லா ஞாபகம். இதுல ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு கூறுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்துருக்கு. சரியா? ரைட். பாஸ் பேப்பர் வச்சிருக்கிறார்கள். பாஸ் பேப்பர் வச்சிருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பர் இருக்கிறார்கள் பாருங்க. 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். 2013ல முதலாவது ஸ்ட்ரக்சர் அமைப்பு கட்டுரை கேள்வி. முதலாவது அமைப்பு கட்டுரை கேள்வியில கேள்வியை பாருங்க. முதலாவது அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல கேள்வியை பாருங்க. ஏன்னா பின்வரும் வரிப்படத்தை பயன்படுத்தி முதலாம் இரண்டாம் வினாக்களுக்கு விட எழுதட்டாம். முதலாவது கேள்வியே மேற்குறித்த வரிப்படத்தில் பின்வரும் கூறுகளை பெயரிட சொல்லி இருக்கிறான். அப்ப அங்க காட்டப்பட்டிருக்கக்கூடிய வரிப்படம் என்னன்னு சொன்னா நீர்ச்சகடம் சம்பந்தமான வரிப்படம். அப்ப நீர்ச்சகடத்தை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறான். அப்ப அங்க ஒவ்வொரு கூறுமே என்னன்னு சொல்லி பேர் குறித்து சொல்லியிருக்கிறான். அப்ப இப்படியான கேள்விகள் தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த பகுதியில இருந்து வரும். சரிதானே? பாஸ் பேப்பர் இருக்கிறவங்க அழகா பார்த்துக் கொள்வாங்க. பாஸ் பேப்பர் இல்லாத பிள்ளைகள் கட்டாயம் வந்து பாஸ் பேப்பர் வாங்கிக்கணும். ரைட். ஓகே. இப்ப டியூட்டுக்கு வாங்க. அப்ப இந்த நீர்ச்சகடம் அல்லது நீர்வட்டம் என்று சொன்னா என்ன எழுதி கொள்ளும். சரியா? அப்ப எழுதி கொள்ளுங்களா? புவி மேற்பரப்பில் ஓரிடத்தில் இருக்கும் நீர். புவி மேற்பரப்பில் ஓரிடத்தில் இருக்கும் நீர். புவி மேற்பரப்பில் ஓர் இடத்தில் இருக்கும் நீர் புவி மேற்பரப்பில் ஓரிடத்தில் இருக்கும் நீர் வெவ்வேறு வடிவங்களில் புவி மேற்பரப்பில் ஓரிடத்தில் இருக்கும் நீர் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் புவி மேற்பரப்பில் ஓரிடத்தில் இருக்கும் நீர் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கால அளவுகளை கடந்து மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையும் தோற்றப்பாடே புவி மேற்பரப்பில் ஓரிடத்தில் இருக்கும் நீர் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கால அளவுகளை கடந்து மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையும் தோற்றப்பாடே நீர்ச்சகடம் எனப்படும். ரைட். பாருங்க, நீர்ச்சகடம் ஒரு சக்கர சேர்மம், வட்ட சேர்முறை என உட்படும். ரைட். அப்ப இதுல நம்ம இந்த ரெண்டாவது பிக்சர்ல நம்ம ஒவ்வொரு கூறுகளா குயிக்கா பார்ப்போம். என்ன ரைட், ஓட பார்ப்போமா? ரைட். டியூட் இல்லாதவங்க எல்லா கூறும் குறிச்சதுக்கு பிறகு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிறகு அதை டியூட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்க பார்த்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளலாம்.
ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. இது வந்து இப்ப ஒரு சமுத்திர பரப்பு என்ன நீர்நிலை. அப்ப நீர்நிலையிலிருந்து நீர் வந்து ஆவியாக இழக்கப்படுதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆவியாதல் சொல்லுவோம் என்ன. அப்ப இந்த செயற்பாடு வந்து ஆவியாதல் அப்படி சொல்லுவோம். ஆவியாதல். 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 ரைட், அதே மாதிரி இங்க முகில்கள் உருவாகுது. சோ அப்ப இங்க நடக்கும் ஒடுங்குதல். 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 ரைட், இப்ப முகில்கள் இருந்து என்ன செய்யுது? மழை துளியாக பொழியுது. அப்ப இது நீங்க இப்ப இது உண்மையாகவே மழை வீழ்ச்சி மாதிரி தானே இருக்கு. அப்ப நீங்க மழை வீழ்ச்சி என்று எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சில நேரம் இது பனிப்பொழிவாக இருக்கலாம் தானே. அப்ப நீங்க மொத்தமாவே படிவு வீழ்ச்சி என்று சொல்ல பயன்படுத்தலாம். படிவு வீழ்ச்சி என்று எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மழை வீழ்ச்சி என்று எழுதலாம். ரெண்டும் சரிதான். சரிதானே. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், படி வீழ்ச்சிற வகை தான் மழை வீழ்ச்சி. அதுல குழம்ப கூடாது. சரியா? பத்தி நம்ம மழை வீழ்ச்சி என்று எழுதிக்கொள்ளும். ஏன்னா நமக்கு பார்த்தல விளங்குது அது மழை தான் பொழியுது என்ன, மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, தாவரங்கள் இருந்து நீர் வந்து போகுது. சோ அப்ப இந்த செயற்பாடு வந்து ஆவியுயிர்ப்பு. ஏன்னா தாவரங்கள் இருந்து நீர் இழக்கப்படுறது பேர் ஆவியுயிர்ப்பு. ஆகவே ஆவியுயிர்ப்பு. 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 சரி, அதே மாதிரி இங்க நீர் வந்து ஓடி வழியுது. ஓடி வந்து கடைசியா கடலோட சேருது. அப்ப ஓடி வழிதல். இதுக்கு பேர் வந்து ஓடி வழிதல். ஓடி வழிதல். ஓடி வழிதல். ஓடி வழிதல். ரைட், இதை எழுதிக்கொள்ளுங்க. பொசிதல். பொசிதல் அல்லது ஊடி வழிதல் சொல்லலாம். பொசிதல். 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 ரைட், அப்ப இதெல்லாம் வந்து நீர்ச்சாகடத்தில் இருக்கக்கூடிய கூறுகள். நீர்ச்சாகடத்தில் காணப்படக்கூடிய கூறுகள் தான் இதெல்லாம். சரிதானே? ரைட். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த கிளாஸுக்கு வரும் பொழுது இந்த இந்த பிக்சர்ல உங்களோட இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளையும் என்ன செய்யணும், அடுத்த கிளாஸுக்கு வரும்போது நோட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு இப்ப செஞ்சாக்கல எனக்கு சென்ட் பண்ணுங்க. செஞ்சு இதை நீங்க செஞ்சு அனுப்புங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இது சரியா செய்யலன்னு சொல்லி. சரி, இப்ப இதுல கூடிய பகுதியில் விளங்கிட்டு தானே. வெளியூடைய பெரும்பாலான கூறுகளுக்கு நீங்க பெயரிடலாம். 1-2 மிஸ் ஆன பரவாயில்ல, மற்ற பெரும்பாலான கூறுகளுக்கு நீங்க பெயரிடலாம். பெயரிட்டு என்ன செய்யும், நீங்க எனக்கு அனுப்புங்க, பார்ப்போம் யாரு சரியா செய்யலன்னு சொல்லி. சரிதானே? சரி, அடுத்து வந்து நீர்ச்சகடத்தோட கூறுகள், அப்படி அடுத்த முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவா நடந்து கொண்டு இருக்கும். அப்ப கிளாஸ்ல கண்டினியூவா ஜாயின் ஆக விரும்புறவங்க நீங்க, நான் மேல உங்களுக்கு லிங்க் போட்டு இருக்கிறேன்னா குரூப் லிங்க், இந்த குரூப்ல வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டவுட்டில் இருந்தால் நீங்க இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? நம்பரை போட்டு விட்டுறேன். ரைட், இதுதான் வந்து கண்டெக்ட் நம்பர். ஸோ டியூப்லேயும் இருக்குது, இந்த இது. அப்போ உங்களுக்கு டவுட்டில் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க வாட்ஸ்அப்ல. சரியோ? ரைட், அப்ப இவ்வளவுதான் இந்த கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.